பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குமா என்று செங்கரும்பு சாகுபடி விவசாயிகள் கவலுடன் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து கரும்பு விவசாயியிடம் செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளன. இந்நிலையில் தற்போது செங்கரும்பு சாகுபடி தீவிரமாக விவசாயிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த செங்கரும்பிற்கான தொகைகளை உரிக்கும் பணியும் தற்போது விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது நாம் அரியலூர் மாவட்டத்தில் கொலையனூர் என்ற கிராமத்தில் உள்ள சுதா என்கிற ஒரு செங்கரும்பு தோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த செங்கரும்பு தோட்டத்தில் அவங்க எப்படி சாகுபடி பண்ணியிருக்காங்க, இதுக்கான செலவுகள் என்ன, தற்போது அவங்க இந்த செங்கரும்பு சாகுபடி என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். பொங்க கரும்பு ஒரு வருஷம் பயிருங்க சார். இதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கவே கிடையாதுங்க சார். இன்னும் வெளி வியாபாரிகள் வரவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த விலை தானே நிர்வகிக்கவே இல்லை. அரசாங்கம் நிர்வகிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போகும். ஒரு ஏக்கருக்கு 70,000 மாதிரி செலவா இருக்குது. ஒரு வருஷம் பயிருங்க சார். இது எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் இன்ன வரையும் எடுக்கவே கிடையாது. நீங்க தான் செங்கரும்பு சாகுபடியில் என்னென்ன பணிகளை மேற்கொள்வீங்க? செங்கரும்பு பணிகள்ல இது ஒரு வருஷ பயிர்ல இது காண எடுக்கிறது, கட்டவும் ஒரு ஈடு காண எடுக்கிறதோட இல்லைங்க சார், 2 ஈடு காண எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இது சோள கழிக்கணுங்க சார். அது ஒரு ஏக்கருக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 20-30 ஆளு விட்டு நாங்க சோள கழிச்சிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு ஒரு ஆளுக்கே 500 ரூபா கூலி போயிடுது. எங்களுக்கு இதுல ஓவர் செலவு தான் சார். ஏதோ அரசாங்கம் பார்த்து இந்த கரும்புக்கு இந்த விலை தானே நிர்வகிச்சா வெளி வியாபாரிகள் பார்த்து வேலை கேட்கவும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் செங்கரும்பு மகசூல் எப்படி இருக்கு? இந்த வருஷம் அதாவது அரசாங்கம் கம்மி விலையிலங்கிறதால யாரும் அதிகமா கரும்பு போட கிடையாது. போட்டவங்களுக்கும் நோவு விழுந்து தாக்கிடுச்சு. அதனால கரும்பு இந்த வருஷம் கம்மி தாங்க சார். என்ன காரணம்? காரணம் வியாபாரிகள் கம்மியான விலைக்கு போன வருஷம் ரொம்ப நஷ்டத்துல வந்துச்சுங்க சார். அதனால இந்த வருஷமும் அவ்வளவு நஷ்டம் நமக்கு வந்துருமோ. ஒரு வருஷம் பயிர் அதுல எந்த ஒரு பயிரும் மறுபடியும் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பயந்துகிட்டும் போடுறதுக்கு தயங்குறாங்கங்க சார். உங்களுக்கு என்ன விலைன்னா இதை கொடுக்கலாம்னு? அதாவது என்ன விலைன்னு நாங்க ஒரு செலவு வச்சு சொல்ல போனா 21 ரூபா வரையும் நாங்க எதிர்பார்க்கிறோங்க சார். அதுக்கு அரசாங்கம் தாங்க சார் கொஞ்சம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த கரும்புக்கு இந்த விலை தானே நிர்வகிச்சுதுன்னா வெளி வியாபாரிகள் கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போகுங்க சார். கடந்த வருஷம் இந்த பொங்கல் தொகுப்போட செங்கரும்பு கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா, கொடுக்கணும்னு சொல்றீங்களா? கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார் நாங்க கரும்பு கொலைனூர் கிராமத்துல போட்டிருக்கிறாங்க. ஆனா எப்படியும் நம்ம சொசைட்டில கரும்பு எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளு 2 ஏக்கர் கூட ஆனா போட்டிருக்காங்க. இன்ன வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையேங்கிற ஒரு பயத்திலயும் இருக்காங்க கொள்ளையிலேயே. ஆனா இது ஒரு வருஷம் பேர் இந்த பொங்கல்ல வித்தாதான் இந்த கரும்பு, இல்லைன்னா அந்த கரும்பு கொள்ளையிலேயே அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட எல்லாம் இருக்காங்க சார். ஆனா இந்த வரையும் இன்னும் 15 நாள் தான் சார் இருக்கு. இன்ன வரை யாரும் கரும்பு தோட்டத்தை இன்னும் பார்க்க கூட வரலங்க சார். இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? பொங்கல் திருநாளுக்காக இந்த கரும்புக்கு இன்னும் சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அறிவிக்கணும் சார். எனவே தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பொங்கல் தொகுப்பிற்கான அறிவிப்பினை, செங்கரும்பு கொடுப்பதற்கான அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.